தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஹார்ட் ப்ரோக்கன் ரீல்ஸ் வீடியோ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. VN வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது மேலே உள்ள இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரீசெட் வந்து ஒரு இமேஜ் தான் இருக்கும். இந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகி உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து காட்டும். இதில் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணி மேலே உள்ள ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அடுத்து உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோ வந்து எடிட் ஆகி வந்த பிறகு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக எடிட் ஆகிருக்கா அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக எடிட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணும். இதில் வந்து சாங் இருக்காது. சாங் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேனுவல் அப்படின்றத கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் 1080 13 fps வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆன பிறகு எப்படி நம்ம சாங் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆன பிறகு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தது நீங்கள் பேக் வந்துடுவீங்க. இப்போ ஹோம் பேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ண அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ வீடியோ வந்து ஆட் பண்ண பிறகு மியூசிக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மியூசிக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியில் வச்சுருக்கிறதெல்லாம் போய்ட்டு எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு உங்களோட பிஜிஎம் வந்து அல்லது உங்களோட சாங்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததும் இப்போ நம்மளோட வீடியோக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்மளோட பிஜிஎம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி அகைன் ரெசல்யூஷன் எல்லாம் செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ரெண்டு ரைட்டும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.